ஹாப்பி கேரன் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரவா லட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பங்கு ரோஸ்டட் ரவைக்கு ஒரு பங்கு ரோஸ்டட் ட்ரை ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் அரை பங்கு சர்க்கரை சுகர். ஸோ நீங்கள் இந்த ரவையை நெய் போட்டு பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அரை பங்கு சர்க்கரை. முதல்ல நீங்கள் மிக்சியில் சுகர் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரவை இருக்கு இல்லைங்களா, நம்ம வறுத்து வச்சது, அதுவும் இதோட சேர்த்து ஆறுனதுக்கப்புறம் இதோட சேர்த்து நீங்கள் மிக்சியில் சர்க்கரை அரைச்சதுக்கப்புறம் ரவையை சேர்த்து இது ரெண்டையும் அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்டட் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதையும் இதோட சேர்த்து சீட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதே நீங்கள் மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் இப்படி இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஒரு நல்லா உங்களுக்கு கொஞ்சம் பிறுபிறுன்னு இருக்கும். இதில் நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, இதிலே நேச்சுரல் ஆயில் இருக்குது நமக்கு ட்ரை ஃப்ரூட்ஸில். ஸோ இந்த ஒரு ஸ்பூன் எண்ணெய், இந்த நேச்சுரல் ஆயிலே போதுங்க. கையில் லட்டு அழகழகாக பிடிக்க வரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம கை சூட்லேயே இந்த ரவை லட்டை நம்ம கையில் நல்லா பிடிச்சிட்டு, இது நமக்கு கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். உடனே உடையாது, கொஞ்சம் அழுத்தினீங்கன்னா தான் உடையும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆரோக்கியமாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.